சரீரம் ஒரு குறை, மனம் ஒரு குறை தான். இது ரெண்டு குறையை நீக்க முடியாது யாராலையும். உடம்பு ஒரு 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 மைனஸ் பாயிண்ட் இருந்துட்டே இருக்கும் உடம்புல. யாருக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பாடி வச்சுக்கவே முடியாது. அதே போல ஒரு பெர்ஃபெக்ட் மைண்டும் வச்சுக்கவே முடியாது. சஞ்சலம் இல்லாத ஒரு மைண்ட், சைலண்ட் மைண்ட் அப்படின்னா ஹாட் ஐஸ்கிரீம்ங்கிற மாதிரி தான். சூடா இருக்கிற ஐஸ்கிரீமா இருக்குமா அது? அதுபோல மனசு சஞ்சலம் இல்லாம, மனசுன்னா அது சபலமா தான் இருக்கும். சரீரம்னா அதுக்கு கஷ்டங்கள்லாம் வரத்தான் வரும். ஆனா இது ரெண்டும் தானல்லங்கிற அறிவு தான் பூர்ணத்துவம். இது ரெண்டையும் பகவான் எடுத்துட்டார். ஆவி உடல் கொண்டாய். அப்புறம் எனக்கு ஒரு குறை உண்டு. அப்புறம் குறை எங்க இருக்கு? என்ன குறையும் இல்ல, ஒரு குறையும் இல்ல. நம்ம லைஃப்ல குறை இருக்காதா? பகவானுக்கு என்ன குறை இல்லையான்னா பூர்ண லைஃப் பூரா குறையாதான் இருக்கு. வெறும் கோமணம், குளிரு, உடம்புக்கு பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் எண்ணவே இல்லை, நினைக்கவே மாட்டேங்கிறார். என்ன ஈஸ்வரன் கிட்ட அப்படி ஒரு காதல் பெருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்போட கஷ்டத்தை, மனசோட கஷ்டத்தை எல்லாம் யாரு நினைக்க போறா? அந்த ஈஸ்வரன் கிட்ட வந்த காதல் பெருக்குல உடம்போடு கஷ்டம், மனதோடு கஷ்டம், இந்த கஷ்டங்கள் எதுவும் தெரியல. அப்படியே தன்னலை மறந்து பரிபூர்ணமா சரணாகதி. ஞானிக்கு என்ன வருது? திருப்தி வருது. சமாதினா என்னன்னா திருப்தி. அப்படி ஞானிய பார்த்தா எப்படி தெரியும்? ஒரு நிறைவு, ஒரு திருப்தி. அதை பாக்குற போது தெரியும் ஒரு திருப்தி. கண்டென்ட் இதை கிடைக்கல, அதை கிடைக்கல, குறையில்லை உள்ள திருப்தி. ஆத்ம ஜானங்கிறது அவ்வளவு ஈஸி. ஐயே அதி சுலபம் ஆத்ம வித்தே. என்னக்கா ஆத்மாவா தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம் என்னதுன்னா சரீரமா மாறுறது தான். அது யாராலையும் முடியாது. சரீரம் நமக்கு கொடுக்கல, சரீரம் நம்ம மேல ஒட்டிக்கல. சும்மா நினைச்சுக்கிறோமே தவிர நினைச்சா கூட நமக்கு சரீரம் ஆக முடியாது இல்லையா? நினைச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஆத்மாவா இல்லாம இருக்க முடியாது. அப்புறம் என்ன கஷ்டம்? ஆத்மாவா தான் இருக்கும். கயரை நீங்க என்னதான் பாம்பா நினைச்சிட்டாலும் கயிறு கடிக்க போறதில்ல. இங்க பிரமைனால நினைச்சுக்கலாமே தவிர அது கடிக்க போறதில்ல. அதுபோல சம்சார துன்பம் அது இதெல்லாம் சொல்லலாமே தவிர கனவுல பார்த்த எந்த துன்பமும் உங்களை வாஸ்தவமா கஷ்டப்படுத்த போறதில்ல. ஆத்மாவில எந்த கஷ்டமும் துன்பமும் இல்லை. அது நித்திய நிரந்தர பூர்ணஸ்வரூபமா தான் இருக்கு. ஆனா அது தெரிஞ்சுண்டவனுக்கு திருப்தி வந்துடும்.